அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாப்பிக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் தேர்டு லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். நாம் ஆல்ரெடி மிஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் பார்த்துட்டோம். இந்த அசம்பிளி லாங்குவேஜும் மிஷின் லாங்குவேஜும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ். ஏன் இதை நம்ம லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமோனிஸ், எக்ஸா கோட், பைனரி கோட், இப்படி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரைட் பண்ணியிருப்போம். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இந்த 3 ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஒன்றா நிமோனிஸ், எக்ஸா கோட், பைனரி கோட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். பட் இந்த மாடர்ன் கம்ப்யூட்டரில், இந்த மாடர்ன் டே கம்ப்யூட்டரில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எப்படி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லைக் வேர்ட்ஸ் எல்லாமே வேர்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரைட் பண்ணியிருப்போம். அண்ட் ஆல்சோ விச் லாங் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி ரிட்டன் வித் கேஸ். அதாவது மிகப்பெரிய ப்ரோக்ராமை கூட நம்ம இந்த ஹை லெவல் லாங்குவேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். சம் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான அல்லது பாப்புலரான ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரெசன்ட்லி நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய லாங்குவேஜ். இதெல்லாம் மோஸ்ட்லி இப்போ நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஹை லெவல் லாங்குவேஜை, அதாவது ஹை லெவல் லாங்குவேஜை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிஷின் லெவல் லாங்குவேஜாக நாம் என்ன பண்ணோன்னா கன்வெர்ட் பண்ணணும். ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் லெவல் ப்ரோக்ராமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும். அல்லது மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர் யூஸ் பண்ணுறோம். அப்போது ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நாம் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர். இந்த கம்பைலர் யூஸ் பண்ணி தான் ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாப்புலரான ஹை லெவல் லாங்குவேஜோடைய அப்ரிவியேஷன் ஃபார்ம் அண்ட் அதை எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட அப்ரிவியேஷன் பாருங்கள். பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட். இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ப்ராப்ளம்ஸ், கேம்ஸு, பசில்ஸு, பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதோட அப்ரிவியேஷன் பாருங்கள். ஃபார்முலா ட்ரான்ஸ்லேஷன். இது மோஸ்ட்லி நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சயின்டிஃபிக் ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுறோம். அண்டு நியூமரிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட அப்ரிவியேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜென்ரல் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இதை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட அப்ரிவியேஷன் அல்கோரிதமிக் லாங்குவேஜ். இதுவும் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ப்ராப்ளம், ஸ்டெப் வைஸ் ப்ராப்ளத்தை நாம் என்ன பண்ணோம்னா சால்வ் பண்ணுறக்கும் நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட அப்ரிவியேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுவும் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சயின்டிஃபிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதோட அப்ரிவியேஷன் பாருங்கள் காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ். அப்போ இந்த கமர்ஷியல் பிஸ்னஸ் இதில் இந்த ஃபைல் ஹேண்டிலிங்க்கு நம்ம இந்த ப்ரோக்ராமை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் இஸ் கால்டு source program or source code. Machine language program is called object program or object code. அப்போ இந்த ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக நாம் என்ன பண்ணோன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணுறோம்? கம்பைலர் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது ஹை லெவல் லாங்குவேஜ். அதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? ஆப்ஜெக்ட் கோடாக கன்வெர்ட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கோடுங்கிறது என்னது? மிஷின் லாங்குவேஜ். அப்போ இந்த சோர்ஸ் கோடை ஆப்ஜெக்ட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாம் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறோம்? கம்பைலர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் நம்ம அசம்பிளர் யூஸ் பண்ணோம். இந்த அசம்பிளர் அப்படிங்கிறது மிஷினை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே ஹை லெவல் லாங்குவேஜில் நம்ம கம்பைலர் யூஸ் பண்ணுறோம். அந்த கம்பைலர் அப்படிங்கிறது மிஷினை டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போ அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் நம்ம அசம்பிளர் யூஸ் பண்ணோம். அந்த அசம்பிளர் அப்படிங்கிறது அந்த மிஷினை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த ப்ரோக்ராம் அதில் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வேறொரு சிஸ்டத்தில் என்ன பண்ண முடியாதுன்னா ரன் பண்ண முடியாது. ஆனால் கம்பைலர் அப்படி கிடையாது. இது மிஷினை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஒரு ப்ரோக்ராமை ஒரு சிஸ்டத்தில் நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை வேறொரு சிஸ்டத்துலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரன் பண்ண முடியும். அதனால் இது மிஷினை டிபெண்ட் பண்ணி கிடையாது. தேர்ஃபோர் த கம்பைலர் அப்படிங்கிறது ஹை லெவல் லாங்குவேஜ். இது மோஸ்ட்லி நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஒரு ப்ரோக்ராமை ஒரு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே ப்ரோக்ராமை வேறொரு கம்ப்யூட்டர்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அதை எடுத்துகிட்டு போய் நாம் ரன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஹை லெவல் லாங்குவேஜோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். பட் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கம்பைலர் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன ப்ரோக்ராமை டைப் பண்ணமோ அந்த ப்ரோக்ராம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவாக வரும். வேறு ஒரு ப்ரோக்ராம் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ரன் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த தான் அந்த கம்பைலர் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம ரைட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? அந்த ப்ரோக்ராமை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். வேறு என்ன பண்ண முடியாது? ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. என்ன ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணீங்களோ அந்த ப்ரோக்ராம் மட்டும்தான் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் ரைட் பண்ணீங்களோ அந்த ப்ரோக்ராம் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். அதை மட்டும்தான் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். வேறு எதையும் என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. அதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இன்னொரு அட்வான்டேஜஸ் பாருங்கள். இந்த கம்பைலரில் நேச்சுரலாகவே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்குது. இந்த சென்சாரோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் நம்ம ரைட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமில் ஏதாச்சும் எரர் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணி காட்டும். பட் இந்த மாதிரி ஒரு சென்சார் எதில் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் இல்லை. அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் இந்த மாதிரி ஒரு டைப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹை லெவல் லாங்குவேஜோடைய அட்வான்டேஜஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இந்த ஹை லெவல் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் இது ஃபாஸ்ட். எதோட கம்பேர் பண்ணும்போதுன்னா இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ப்ரோக்ராமை ரைட் பண்ணிடலாம். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறது மிஷினை டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஒரு ப்ரோக்ராமை ஒரு கம்ப்யூட்டரில் ரைட் பண்ணோம் அப்படின்னா அதே ப்ரோக்ராமை வேறு ஒரு கம்ப்யூட்டரில் என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துகிட்டு போய் ரன் பண்ணிக்கலாம். அதனால் இது மிஷினை டிபெண்ட் பண்ணி இல்லை.
ஒரு தடவை ரைட் பண்ணால் அதே சிஸ்டத்தில் மட்டும்தான் ரன் பண்ண முடியும், வேறு ஒரு சிஸ்டத்தில் ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறது அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமுங்கிறது மிஷினை டிபெண்ட் பண்ணி கிடையாது. தேர்டு பாயிண்ட் பாருங்கள், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். எதோட கம்பேர் பண்ணும் பொழுது, அசம்பிளி லாங்குவேஜோட கம்பேர் பண்ணும் பொழுது டைமும் ரொம்ப கம்மி. இதை ப்ரோக்ராமை ரைட் பண்ணக்கூடிய டைமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். இந்த மாதிரி ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதுக்கு மோர் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சிம்பிளாக +1 +2 ஸ்டூடெண்ட்டுக்கு கூட இந்த ஹை லெவல் லாங்குவேஜை எப்படி ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தா கூட அவனே என்ன பண்ணிக்குவான், ஈஸியாக நெக்ஸ்ட் டைம் ப்ரோக்ராமை ரைட் பண்ணிக்குவான். ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப ஹை லெவல் லாங்குவேஜெலாம் தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெட்டர் டாக்குமெண்டேஷன், ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த லாங்குவேஜை ரைட் பண்ணுறது, மாடிஃபிகேஷன் பண்ணுறது எல்லாமே எப்படின்னா ஈஸி. ப்ரோக்ராம்ஸ் ஆர் போர்ட்டபிள், ஈஸியாக டாக்குமெண்டேஷன். இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னா வெரி கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹை லெவல் லாங்குவேஜோடைய டிஸ்அட்வான்டேஜஸ். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், லோ எஃபிஷியன்சி. ஏன் இது லோ எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹை லெவல் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறோம். அப்படி ரைட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பைலர் வந்து தேவை. இந்த கம்பைலர் வந்து இந்த மெயின் மெமரியில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகிறதுனால அதோட ஆக்குபேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெமரி ஆக்குபேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். மெமரி அதிகமாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கும். அப்போ ஹை லெவல் லாங்குவேஜில் ப்ரோக்ராமை ரைட் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் ஸ்டோர் ஆகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மோர் ஃபேஸ், அதிகமான ஃபேஸை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்குபை பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பாருங்கள், டேக் மோர் டைம் டு ரன். அதிகமாக டைம் எடுத்துக்கும் அதை ரன் பண்ணுறதுக்கு. ப்ரோக்ராமை ரைட் பண்ணி அடுத்து ரன் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எல்லாம் எதில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ்லேயும் மிஷின் லாங்குவேஜ்லேயும் கிடையாது. ஏன்னா இது வந்து மோர் எஃபிஷியன்சி. ஆனால் ஹை லெவல் அப்படிங்கிறது லோ எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் அது வந்து ஒன்லி மிஷினை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது அதை யார் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆல் த ஸ்பெஷல் ஃபியூச்சர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். யார்? ப்ரோக்ராமர்னா யார்? நாம் தான். அப்போ அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் மூலமாக ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமை ரைட் பண்ணோம் அப்படின்னா, மிஷினில் ரைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமர் நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை இந்த ப்ரோக்ராமர்னா யார்? நாம் வந்து என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபியூச்சர். ஒரு தடவை ரைட் பண்ணிவிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே இருக்கும். அதை திரும்ப நம்ம என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ளெக்சிபிலிட்டி. எது? ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. எதோட கம்பேர் பண்ணும் பொழுது? அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமோட கம்பேர் பண்ணும் பொழுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோ ஸ்பீடு. ஏன்னா மெமரி அதிகமாக ஆக்குபை பண்ணிடுச்சு. மெமரி அதிகமாக ஆக்குபை பண்ணிச்சுனாவே ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாயிடும். நம்ம ஃபோன்லேயோ அல்லது சிஸ்டத்துலேயோ மெமரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாவே நம்மளது என்ன ஆயிரும், ஹேங் ஆயிரும்.
அப்போ கம்பைலர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை ரைட் பண்ணும்போது ஹை லெவல் லாங்குவேஜ் என்ன ஆகுதுன்னா மெமரி அதிகமாக ஆக்குப்பை பண்ணிக்குது. அதிகமாக ஆக்குப்பை பண்ணிக்கிறதுனால ஸ்பீடு என்ன ஆயிடுது அப்படின்னா கம்மியாயிருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பைலருடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். தேங்க்யூ.